அப்போ பெரும் தலைகள் எல்லாம் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் போது விஜய் அவர்கள் ஏன் வந்து குரல் கொடுக்க முன்வர இந்த விஷயத்தை பொறுத்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதற்கு பதில் சொல்லணுமா, தமிழகத்தின் தலைவர் அவர்கள் பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்டாரு, தனக்காக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டாரு. எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இப்ப இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல கடைசியாக மக்கள் பிரச்சனைக்காக எப்ப விஜய் பேசினார், அவர் வந்து ஈரோட்ல சொன்ன விஷயமும் அதுதான். இரண்டாம் கட்ட தலைவர் தாவேகாவுடைய முகம் யாரு? இப்ப விஜய் இல்ல அப்படின்னா எல்லாருமே தலைவர்கள் வந்து வளர்றாங்கன்னு சொல்றீங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேகால வளர்றாங்கன்னு சொல்றீங்களா? இப்ப விஜய் எடுத்துட்டா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பாருங்க, முதலமைச்சர் நேரடியாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களே வந்து விஜய் அவர்களை சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வர வேணா, நீங்க வந்தா அங்க வந்து கூட்டம் சேருங்கிற பட்சத்துல வந்து இதை வச்சு இந்த கூட்டத்தை கலைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நேரடியாக வந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நீங்க மற்ற தலைவர்களுக்கும் விஜய் அவர்களும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அப்ப உங்க தலைவர் வந்து எலைட் தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. அப்படி மக்கள் கிட்ட வர மாட்டேங்கிறாரு. அதாவது தாவேகா வந்து மற்ற கட்சிகள் போலதான். எம்ஜிஆர் என் ஊருக்கு வரல, ஜெயலலிதா மேயர் என் ஊருக்கு வரல, ஸ்டாலின் அவர்கள் என் ஊருக்கு வரல, இவங்கெல்லாம் நீங்க முதலமைச்சரா ஏத்துக்கிட்டீங்களா, மோடி அவர்கள் வரல, அப்பனா வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு தெரியும். மாற்று கட்சின்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் எல்லா வீட்டுக்குமே போக முடியும், சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இப்போதைக்கு வந்து நான் தான் இவ்வளவு சதவீதம் வச்சிருக்கிறேன், அதனால நீங்க எத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா ஆதரவாளர் சுந்தரவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப ஜனநாயகன் திரைப்படம் வந்து பாஜகவினுடைய அழுத்தத்தின் மூலமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்க தாவேகா ஆதரவாளராக நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திரைத்துறையில தமிழக வெற்றிக்கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் திரைப்படம். அதோட இறுதி திரைப்படம், அவரோட இறுதி திரைப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, வரவேற்பு இருந்துச்சு. ஜனநாயகன் திரைப்படத்தில் அரசியல் கருத்துக்கள் ட்ரெய்லர் பார்த்தாவே தெரியும், அவ்வளோ அரசியல் கருத்துக்கள் இருக்குது. படமும் நல்ல கருத்துக்கள், பெண்களுக்கு ஆதரவான பெண்களுடைய உரிமை அது சார்ந்து, பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் மைய கருவாகவே அந்த படம் இருக்குது. இப்போ இந்த நிலையில் வந்து இந்த படம் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய பார்வையுமே. ஏன்னா அந்த ட்ரெய்லர் வரும்போது இது தெலுங்கு படத்தோட ரீமேக் தான், அதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்த அரசியல் கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே பார்க்கலாம். அது இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியா இருக்கட்டும் அல்லது இந்துக்களை புண்படுத்தும் விதமாக அதுல அந்த காட்சிகள் இருக்கு அப்படின்ட்டு அந்த சென்சார் தரப்புல இருந்து சொல்லக்கூடியது. அது இல்லாம இப்போ பிஜேபி நேரடியாக பிஜேபி ஆதரவாளர்கள், ஆனால் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் முடக்க வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாவே இருக்கு. இப்போ சென்சார் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய பதில்கள், இது வந்து நம்ம ஒரு அரசியல் ரீதியா பார்க்கணுமா, தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கான ஒரு காரணமாக, அதுவும் பாஜக அப்படின்ட்டு நேரடியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாஜக செய்து அல்லது பாஜக ஆதரவாளர்கள் அல்லது விஜய் அவர்களுடைய வளர்ச்சி வளரக்கூடாது, அரசியலில் வெற்றி பெறக்கூடாதுன்னு நோக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம குறிப்பிட்டு ஒரு கட்சியை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ இடி ரைடு வந்தாவோ, ஐடி ரைடு வந்தாவோ, மற்ற எது வந்தாலும் சரி, ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில்கள் தான் சொல்ல முடியுமே தவிர, குறிப்பிட்டு பிஜேபி செய்து, மோடி செய்து, அமித்ஷா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் நம்ம ஆதாரப்பூர்வமாக எதையுமே சொல்ல முடியாத ஒரு சூழல். ஆனால் ஒரு அழுத்தம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெரும் தலைகள் எல்லாம் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் போது விஜய் அவர்கள் ஏன் வந்து குரல் கொடுக்க முன்வர இந்த விஷயத்தை பொறுத்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசியல் ரீதியாக இங்க மக்கள் பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வேற, விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் வந்து வேற. அது வந்து திரைப்படம், அவ்வளவுதான். இப்போ அவர் வந்து மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்லேயே பேசினதா கூட அங்கே அரசியல் வந்து பெரிதாக பேசல. ஒரு விஷயம் வந்து சொன்னார், கூட்டணியா தனியாக வரணும் அணியாக வரணும் அந்த மாதிரி தான் பேசினார் தவிர தேர்தல் குறித்து பார்க்கல. அரசியலில், அதாவது படத்தில் இருக்கக்கூடிய அரசியல்கள் கண்டிப்பாக இருக்கு.
இப்போ இந்த விஷயத்த வந்து தமிழக வெற்றி கழகத்தை இதற்கு பதில் சொல்லணுமா, தமிழக வெற்றி தலைவர் அவர்கள் பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்டாரு, தனக்காக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டாரு. எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இப்ப இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல கடைசியாக மக்கள் பிரச்சனைக்காக எப்ப விஜய் பேசினாரு? அவர் வந்து ஈரோட்ல சொன்ன விஷயமும் அதுதான். நான் பேசுற அரசியல் உங்களுக்கு புரியுதா புரியலையா, நான் வந்து அரசியல் பேசல, 10 நிமிஷம் தான் பேசுறேன், 5 நிமிஷம் தான் பேசுறேன்னு சொல்றாங்க. நான் 5 நிமிஷம், நான் எத்தனை நிமிஷம் பேசுறேன் என்ன அப்படிங்கறத அவருக்கு முன் வச்சுட்டு எல்லா தொகுதிக்கும் போறேன், எல்லா ஊர்களுக்கும் போறேன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை பேசுறேன், இங்க இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசுறேன் அப்படின்ட்டு தான் ஈரோட்ல உரையாற்றின பிறகு பல பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டுல நிலவ ஆரம்பிச்சிச்சு. அதை பத்தி எல்லாம் ஏன் விஜய் அவர்கள் பேசல? அதாவது விஜய் அவர்கள் முழுக்க விஜய் அவர்கள் மட்டுமே நீங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேற்று நடந்த வேளச்சேரியில நடந்த படுகொலையா இருக்கட்டும், அதற்கு வரைக்கும் அருண்ராஜ் அவர்கள் அதே போல கட்சி சார்ந்து அறிக்கைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா சிக்கல்களுக்குமே கட்சி சார்ந்து தலைமை அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சு? அதுதானே இங்க கேள்வியா முன்வைக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் நாம் தமிழர் கட்சி கிடையாது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சி. யாரு வேணா பேசலாம். திமுகவுல வந்து ஏத்துப்பீங்களா? முதலமைச்சர் வந்து கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கல, எதுவும் ட்வீட் போடல அப்படின்னும் போது கேள்வி தொடக்கத்துல இருந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. நீங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்போ அதுக்கு பிறகு நடந்த பிஜேபி RSS நடத்திய ஒரு நிகழ்வுல வந்து அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் விமர்சித்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏன் கருத்து சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அறிக்கை கொடுத்திருந்தாரு துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாங்க. விஜய் அவர்களுடைய கருத்து என்னன்னு தானே இங்க வைக்கப்படும். இப்போ இரண்டாம் கட்ட தலைவர் முகம் யாரு? இப்ப விஜய் இல்ல அப்படின்னா எல்லாருமே தலைவர்கள் வந்து வளர்றாங்கன்னு சொல்றீங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவேக்கால வளர்றாங்கன்னு சொல்றீங்களா? இப்ப விஜய் எடுத்துட்டா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தலைவராக பாருங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சர், அதன் பிறகு அமைச்சர்கள். இப்போ ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்து அவர் முழு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அந்த சிக்கல்கள் அல்லது அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க போறது அவங்க தான். அப்படி நீங்க கட்சியிலையும் பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்றதுக்கான ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரம் வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுக்குது. நீங்க கவின் பிரச்சனையை போய் ஏன் குரல் கொடுக்குன்னு சொல்லும்போது அங்க வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க, கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையின் போது வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, CTR அவர்கள் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்காரு, அருண்ராஜ் அவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கருத்தே சொல்லல, மக்கள் பிரச்சனையை பேசலங்கிறதுலாம் வந்து விஜய் அவர்கள் வந்து CTR பேரையோ இல்ல நிர்மல்குமார் பேரையோ யாராவது பேரை சொல்லணும்ல, எல்லா தொகுதியிலும் விஜய் 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 அப்படின்னு சொல்லும் போது அப்ப நாங்க விஜய் தானே கேள்வி கேட்கறதா இருக்கும். நீங்க வந்து மக்கள் பிரச்சனைக்கு எங்களுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க அப்படின்னு நாங்க கேட்க நிலைப்பாடு. இப்போ செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க. செவிலியர்கள் வந்து எங்க இது பேருந்து நிலையத்துல வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல வந்து அடைச்சு வச்சு அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போனது வந்து ஆதவர்ஜுன் அவர்களும் CTR அவர்களும் அந்த நேரடியாக போராட்டத்தை கலந்துக்கு போனாங்க. அங்கே ஏன் விஜய் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. அதே போல இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், அங்கேயும் வந்து கட்சியை சார்ந்த எல்லாருமே வந்து பங்கேற்றாங்க. அந்த பிரச்சனைகளே உங்களுக்கே தெரியும், யார் வழக்கு போட்டாங்க, என்ன வழக்கு போட்டாங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணதுனால என்ன சிக்கல் வருது, இங்க வந்து கூட்டம் வருது, கூட்டம் வந்ததுனால எனக்கு பிரச்சனை வருதுன்றது அந்த போராட்டத்தை கலைச்சாங்க. நேரடியாக பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களே வந்து விஜய் அவர்களை சந்திச்சு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வர வேணாம், நீங்க வந்தா அங்க வந்து கூட்டம் சேருங்கிற பட்சத்துல வந்து இதை வச்சு இந்த கூட்டத்தை கலைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நேரடியா வந்தாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நீங்க மற்ற தலைவர்களுக்கும் விஜய் அவர்களும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அப்ப உங்க தலைவர் வந்து எலைட் தலைவரா இருக்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. மக்கள் கிட்ட வரமாட்டேங்கிறாரு, அதாவது அவர் இறங்குறாரு அப்படின்னா மக்கள் வந்து சூழ்ந்துறாங்க, நான் எலைட் தலைவரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதுவரைக்கும் சினிமாவுல பார்த்த ஒரு நபரை அல்லது ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய பிரபலமான நபரை வச்சுங்க, மக்கள் வந்து பார்க்க தான் செய்வாங்க. ஒரு கூட்டம் வந்து ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா நீங்களே போய் என்ன கூட்டம் நிக்குதுன்னு தான் பார்க்க போறீங்க. அப்படி கூட்டம் வந்து சேரதான் போகுது. அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஒரு இத்தனை ஆண்டுகளாக சினிமா துறையில இருந்தவர் வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வந்தாங்க, விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் வந்தாங்கன்னு இல்ல, அது மக்கள் கூட்டம் சேரதான் செய்யும். அந்த இடத்துல ஒரு சிக்கல் வரக்கூடாது அப்படின்ட்டு தான் பார்க்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் சிக்கல் வரத்தான் செய்யும். நீங்க வந்து அரசியல்ல இறங்கிட்டீங்க அப்படின்னா எதிர்கொள்றதுல ஒரு தலைவருடைய பண்பு இல்ல. என்னுடைய ஊர் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் டி கள்ளிக்குடிங்க அப்படிங்கிற ஒரு கிராமம். அதுல வந்து ஒரு தெருவுல வந்து நான் வசிக்கிறேன். என்னுடைய தெருவுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்திருப்பாரா அப்படின்னா ஒரு கேள்வி வச்சோன்னா இல்லைங்கிற ஒரு பதில் வரும். ஸ்டாலின் உதயநிதி வந்தாருன்னா இல்லைன்னு ஒரு பதில் வரும். கருணாநிதி அவர்கள் வந்திருப்பாருன்னா இல்லைன்னு ஒரு பதில் வரும். ஜெயலலிதா வந்தாங்கன்னா வரலன்னு ஒரு பதில் வரும். எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், யாருமே எல்லா இடத்துலயுமே போக முடியாது. இங்க ஆட்சிங்கிறது வந்து அதிகாரம், அதாவது அலுவலுங்கிறது வந்து எப்பயுமே இருக்கும். இந்த VAO கலெக்டர் அந்த மாதிரி ஆட்சி வந்து எப்பயுமே இருக்கும். இங்க ரூலிங்ல இருக்கிற இந்த ஆட்சி முறையே வந்து எல்லா வீட்லயுமே போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாத்தியமே இல்லை. இன்னைக்கு இருக்க ஒரு இணைய உலகத்துல வந்து எல்லா வீட்லயுமே போய் நிக்கணும், எல்லா வீட்லயுமே இந்த கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு
தேவையே அப்ப இல்ல. வந்து தமிழ்நாட்டுல மற்ற கட்சிகள் போலதான் தாவே என் வீட்டுல வரல, என் ஊருக்கு வரல. இத்தனை ஆண்டுகளாக அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க இத்தனை ஆண்டுகளாக தாவேகா வந்து மற்ற எம்ஜிஆர் என் கட்சிகள் ஊருக்கு வரல, போலதான். எம்ஜிஆர் என் ஊருக்கு வரல, ஜெயலலிதா மேயர் என் ஊருக்கு வரல, ஸ்டாலின் அவர்கள் என் ஊருக்கு வரல, இவங்க எல்லாம் நீங்க முதலமைச்சரா ஏத்துக்கிட்டீங்களா, மோடி அவர்கள் வரல, அப்பனா வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கே அப்ப நீங்க தெரியுது. மாற்று கட்சின்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் மாற்று எல்லா அப்படின்னு வீட்டுக்குமே போக சொல்லாதீங்க. முடியும், சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். எல்லா வீட்டுக்கும் நீங்க இப்போ உங்களை நீங்க போக ஒரு சொல்லல. கருத்து கணிப்பு எடுத்து பிரதானமா நீங்க தமிழ்நாட்டுல பேசக்கூடிய ஊடகமா- திருப்பரங்குன்றம் ஊடகமா விஷயத்துக்கு ஒரு விஜய் கருத்து அவர்கள் குரல் கொடுக்கல. இல்ல மக்கள் பிரச்சனைக்கு தூய்மை 2026 பணியாளர்கள் ஊடகமா தற்கொலை பண்ற அளவுக்கு 2026 போயிருக்காங்க. அதுக்கும் விஜய் அவர்கள் முன்வரல. இங்கே இடைநிலை அஜித்குமார் அவர்கள் ஆசிரியர்கள் வீட்டுக்கு வந்து நேரடியா போன முதல் தலைவர் வந்து விஜய் அவர்கள் தான். அதே கவின்குமார் வீட்டுக்கு போகல, சிவகங்கைக்கு கவினுக்கு குரல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த சமூகத்தினுடைய வாக்கு வந்து அப்படி வந்து குறைந்துடும் நீங்களே முடிவு அப்படின்றதுனால. பண்ணிட்டீங்கன்னா அது ஒண்ணு சொல்ல அப்ப முடியாது. இப்போது அரசியல் வர ரீதியாக விஜய் அவர்கள் ஏன் இது குரல் லாக்அப் கொடுக்கல? டேத்துல வந்து இங்க சென்னையில வந்து நடந்த கூட்டத்துக்கு ஒரு 23 குடும்பங்களை வந்து அழைச்சிருந்தாங்க. ஏன் 23 குடும்பம்னா திமுக ஆட்சி வரும்போது அதுக்கு முன்பு வந்து இங்க லாக்அப் டேத்தே நடக்கக்கூடாது அப்படின்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ண திமுக வந்து அந்த ஆட்சியிலும் இவ்வளவு நடந்திருக்கு. அதாவது காவல் நிலைய மரணமா இருக்கட்டும், சிறை மரணங்களா இருக்கட்டும், ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டதா இருக்கணும், அல்லது வேற எந்த இடத்துல இருந்தாலும் அரசு காவல்துறையால் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் அழைச்சிருந்தார். அந்த மாதிரி இங்க நடக்கக்கூடிய சிறை மரணங்கள்ங்கிறது வந்து வேற ஒரு விஷயம். அது வந்து அரசோட தவறு அப்படிங்கிற மாதிரி. நீங்க இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலைய மரணங்களா இருக்கட்டும், அது பேசுபடு பொருளா மாறுது, அல்லது அதுக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை, அதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பேசும் அப்படிங்கிறது தான். நீங்க கவின் படுகொலையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்க கவின் படுகொலை வந்து தடுக்கப்பட வேண்டியது, அது வந்து சமூக ரீதியாக, அது வந்து ஒரே நாள் இப்போ பக்கத்து தெருவில் யாரை வந்து காதலிக்கிறாங்க, எப்போ வந்து அவங்க கொலை பண்ணுவாங்க என்ன எதுவுமே தெரியாது. அவங்களோட குடும்பமே காவல்துறை குடும்பமா இருக்காங்க. இப்போ அவங்களே தடுக்கணும்னு நினைச்சா தடுத்துக்கலாம். இப்போ எல்லா விஷயமே வந்து அதான் சொல்றேன், மறுபடியும் சொல்ற விஷயம் வந்து எல்லா இடத்துக்குமே ஒரு தலைவர் வர முடியுமானா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்க எந்த தலைவரா இருந்தாலும் சரி, விஜய் அவர்கள் சென்சிட்டிவான விஷயத்த கையில எடுக்க மாட்டாரு. அது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுதான் அதுல இருந்து விலகிடுவாரு. எதுவும் பேசாம மௌனிக்கு தான் இருப்பாரு. கட்சியோட நிலைப்பாடு இல்லன்னே சொல்ல முடியாது. இல்ல நீ பேசவே இல்லை இது வரைக்கும் கட்சியோட நிலைப்பாடு வந்து ஆணவ படுகொலைக்கு எதிரான நிலைப்பாடு தான் தமிழ் வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு. என்ன அறிக்கை விட்டாங்க, என்ன ஆதவர்ஜுன் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரு, அன்றைக்கே அறிக்கை கொடுத்தாருல. கட்சியோட நிலைப்பாடு அதுதான். தலைமை தானே வந்து முக்கியம் இங்க. இப்ப நீங்க மறுபடியும் அதான் கேட்பீங்க. நான் தொடக்கத்துல சொன்ன விஷயம் தான். எப்பயுமே தலைவரை நோக்கி மட்டுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்க சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2026 யார் வெற்றி பெறுவார்னு அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க போறீங்க, ஊடகத்துல இருந்து போறீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் எடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. யாரையுமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுல எடுத்துட்டு இது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலையும் போறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான். அரசியலுங்கிறது பேச்சுக்கு வேணா சொல்லலாம், என் வீட்டுக்கு வரல, என் தெருவுக்கு வரல, எனக்காக பேசல அப்படிலாம். இது ஒட்டுமொத்தமாக ஒரு நொடியில மாற்றக்கூடிய ஒரு மாற்றம்லாம் கிடையாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், இப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுகலாம் சரி செய்யல, இந்திய அளவில் வந்து ஆண்டவர்கள்லாம் சரியா இல்லை அப்படின்லாம் சொல்லலை. தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு அதுவும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு, அவங்க வந்து எப்படி செயல்படுறாங்க, அதை எப்படி மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் மாற்றணும் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு. அப்போ மொத்தமாக ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லல. அந்தந்த காலகட்டங்கள் இப்போ காமராஜர் செஞ்சதை வந்து இப்போ திமுக வந்து போற்றலையா, அவரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தவங்க தானே, போற்றலையானா போட்டுறாங்க. அவர் கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், அணையாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், அதை வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டமாக மாற்றுறாரு, அதன் பிறகு மாறுது, இன்றைக்கு வந்து காலை உணவு திட்டமாக மாறி இருக்கு. அப்போ வந்து ஒரு தலைவர் செஞ்சாங்கன்னா அது மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரே நாளில் மாற முடியாது. இது இன்றைக்கு இருக்க சூழலில் இந்த திமுக அதிமுக கட்சிகள் அல்லது தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து எப்படி மக்களுடைய வரி பணத்தை சுரண்டிட்டு இருக்காங்க, எப்படி இதை மாற்றம் நிகழணும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்கிறாங்களோ அதே போல் இந்த கட்சி வந்து ஒரு மாற்றம் அல்லது மக்களுக்கு நல்லா செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கு குரல் கொடுக்கல, அதுக்கு குரல் கொடுக்கல, இங்கே வரலாம் அங்கே வரலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெளியில் வரலான்னு சொன்னாங்க, வெளியில் வந்தால் 25,000 பேர் வராங்களா, ஈரோடில் வராங்களா, 25,000 பேரும் ஆதார் கார்டு சொல்லுங்கள், யார் யார் வராங்கன்னு சொல்லுங்கள், எந்த இடத்துல வராங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதே திமுக கூட்டம் போனா 1,00,000 பேர் கரூர்ல வருவாங்க, திருவண்ணாமலையில 1,00,000 பாதுகாப்பா நடத்துறாங்க, எந்த அசம்பாவிதமும் அவங்க கூட்டத்துல நடக்கும். அந்த கூட்டத்திலேயே வரும்போது ஒரு பெண்மணி வந்து விபத்துல இறந்தாங்கல்ல, அங்கேயும் வந்து செவரேறி பூச்சாங்கல்ல திருவண்ணாமலையில பாத்தீங்கல்ல, அதுவும் நடக்குது தானே. ஆனா அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொல்றேன், கூட்டத்துல அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். அனுமதி கொடுக்கறதுல இந்த ரோட் ஷோக்கு வந்து பர்மிஷன் கிடையாது, ஆனா ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போறதுக்கு பர்மிஷன் இருக்கு. அப்போ பாரபட்சமா தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் தான் ஒரு கேள்விக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ
சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு, 3 மாதங்கள் கூட இல்லை. தாவேக தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த சட்டமன்ற தேர்தல என்னவா இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் வந்து 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்ட்டு தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது காரணம் வந்து மக்களுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கு. இன்றைக்கு வந்து அதிமுக ஆட்சியில இருந்த கட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. திமுக வந்து 505 வாக்குறுதிகள் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க 364 வந்து சரி பண்றோம்னு சொல்றாங்க. நேற்று கனிமொழி அவர்கள் சொல்றாங்க 404 செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த 90%, 80%, 70% முடிக்க போறோம், முடிச்சிட்டோம், சொன்ன வாக்குறுதியெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி நம்பி இந்த தேர்தலை பயணிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களோட வரவங்களுக்கு வந்து ஒரு அரவணைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத அறிவிச்சாச்சு. இப்போ எந்த கட்சி வரும், இப்போ டிடிவி தினகரன் வருவாரா, காங்கிரஸ் வருமா அல்லது விசிகா வருமா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து இறுதியாக முடிவு செய்ய வேண்டியது தலைவர் அவர்கள் தான். அறிவிப்பும் அவர் தான் அறிவிப்பார். எல்லா கூட்டணியும் அப்படி தானே. திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் இப்போ காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் மேலிடம் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேமுதிக வந்து எந்த பக்கம் போகலன்னு சொன்னாங்கன்னா அந்த கட்சி முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தான் டிடிவி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து கூட்டணி இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்னாவே மக்கள் வந்து வாக்கு செலுத்த தயாராக இருக்காங்க. அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் தமிழக வெற்றி கழகம் பயணிக்குது. இங்கே திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மக்கள் சக்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் கண்டிப்பாக 2026 தேர்தல் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். அப்போது கூட்டணி வந்தாலும் சரி வரலனாலும் சரி மக்களோட ஆதரவு இங்க அப்படிதான் இருக்கு. ஆனா தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் வந்து தாவேகாவுக்கு இருந்திருந்தது அப்படின்னா மாநாட்டிலே விஜய் அவர்கள் வந்து நாங்க தனித்து தான் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இப்ப தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுடைய தயவு மூலியமா தான் நம்ம ஆட்சி கட்டல ஏற முடியும் அப்படின்னு உணர்ந்ததாலதான் அப்பவே அவர் முடிவு. அப்போ வந்து நீங்க ஒரே ஒரு பதில் சொல்லணும். இப்ப இந்த தேர்தல்ல எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படின்ட்டு யாராலும் சொல்ல முடியாது. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி எதிர்கட்சியா இருந்துச்சு, அதன் பிறகு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினாங்க, இப்போ எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. காங்கிரஸ் கட்சி 63 தொகுதியில் போட்டிட்டாங்க, அதன் பிறகு 40, அதற்கு பிறகு 25, இப்போ எத்தனை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் வந்து திமுக வந்து அதிகமான சீட்டுகளில் நின்னாங்க, ஏன் கம்மியாக நிற்கிறாங்க, ஏன் அதிமுக வந்து ஒட்டுமொத்தமாக இரட்டை இலட்சணத்தில் அதிகமாக நிற்கணும்னு நினைச்சாங்க. அப்போ வந்து எந்த கட்சிக்குமே வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று தான். இந்த வாட்டி கூட்டணி வச்சாலும் கூட்டணி வைக்கலானாலும், ஏன்னா 2011 தேர்தலே வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சுன்னு பார்க்க முடியுது. அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சானா அப்படி கிடையாது. ஆனால் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு. 2016 வந்து என்னுடைய பக்கம் வந்து நிறைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்துடும் அப்படின்ட்டு திமுக நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. அதிமுக பக்கமும் நிறைய கூட்டணிகள்லாம் இல்லை. ஆனால் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து யார் வேணும் வேணாம் அப்படிங்கிறது முடிவில் எப்பயுமே இருக்காங்க. நீங்கள் 2021 தேர்தல் திமுக ஏன் வெற்றி பெற்றுச்சுன்னா 2019 இருந்து இங்க பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலே அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அதிமுக வந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வச்சிருந்தாங்க. இல்ல, எங்க தலைவர்களே ஒரு கேள்வி வருது இல்ல. இப்போ ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவது வந்து முதல் முறை. எடப்பாடி பழனிசாமி கட்சி இப்போதான் வந்து டிடிவி ஏத்துக்கிறாரு, இன்னைக்குதான் ஏத்துக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிய தலைவரா அல்லது முதல்வர் வேட்பாளரா என்ன முடிவு பண்ணுவாருங்கிறதே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா டிடிவி வந்து தாவேகாக்கு தான் போவாரு அப்படின்னு ஒரு 90% பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய பேச்செல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா அப்படிதான் இருந்தது. கடைசி நேரத்துல வந்து இப்ப என்டிஏ அவங்களுடைய நிலைப்பாடை வந்து தமிழக முடியாது. அவங்களுடைய நிலைப்பாடை வந்து தமிழக வெற்றிகளை முடிவு பண்ண முடியாது. இது வரைக்கும் டிடிவி தினகரன் எப்படியெல்லாம் நிலைப்பாடு எடுத்திருக்காருன்னு நம்மளே கேட்கணும். இப்போ ஈரோடு ஆர்கே நகர் தேர்தலில் போட்டிட்டாரு, வெற்றி பெற்றாரு. அதன் பிறகு தேர்தலில் போட்டிட்டாரு, தோல்வி அடைஞ்சாரு. அதன் பிறகு 2021 வந்து தேமுதிக மக்கள் நீதி மையம்லாம் சேர்ந்து போட்டிட்டாங்க. 2024 ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவர் தொடர்ந்து மாற்றி நிலைப்பாடு எடுத்துட்டாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, தந்தையும் மகனும் வந்து வெவ்வேறு ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து திமுக கூட்டணி போவாங்களா, ஏன்னா அப்பா வந்து நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காருன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. அன்புமணி அவர்கள் வந்து கூட்டணிக்கு போயிட்டார், நான் தான் தலைவர், நான் தான் இந்த கூட்டணிக்கு போறேன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடு வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் அந்த கட்சியை சேர்ந்த இப்போ விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிகளுக்கு வாக்கு செலுத்த போறவங்க யாரு, புதிதாக வந்து வாக்காளர்களாக வந்தாங்களா, அப்படியெல்லாம் இல்லை. இதற்கு முன்பு மற்ற கட்சிகள் வாக்கு செலுத்தவங்க வாக்கு செலுத்த போறாங்க. அப்போ அவங்களோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும். இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 1,25,00,000 மேற்பட்டவர்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. சரிபாதி பெண்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு. கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையா தனித்து நின்றே வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு தான் செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க.
2026 தேர்தல் களம் அப்படிதான் இருக்குன்னு நம்புறோம். இப்போ எப்பயோ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கூட்டணி உண்டு அப்படின்னு அறிவிச்ச பிறகும் எந்த ஒரு கட்சியும் வந்து தாவேகால இணையில அப்படின்னா தாவேகாவை மற்ற கட்சிகள்லாம் பலவீனமா பார்க்குது அப்படின்னு இதுல அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை தாண்டி தமிழ்நாடு தேர்தல் களம் உங்களுக்கே தெரியும், இங்க பணம் கொடுத்து தான் வாக்குகள் வாங்க முடியும், இங்க வந்து பாட்டில்கள் கொடுத்து தான் வாக்குகள் வாங்க முடியும், இங்க சாதி அரசியல் வைத்து தான் வாக்குகள் வாங்க முடியும், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் கொடுத்து தான் வாக்குகள் வாங்க முடியும். அதே போல் மக்களை வசீகரிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு அதன் பிறகு தகுதி உள்ள பெண்கள்னு சொல்கிறது, கடைசி நேரத்தில் லேப்டாப் கொடுக்கறது, இந்த மாதிரி இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டே தாங்க. இப்போ 1000ன்னு திமுக அறிவிச்சா அதிமுக 2000 அறிவிக்குது. இப்படி சொல்லி தான் வாக்குகள் வாங்க முடியும். இங்கே டிவினா இங்கே மிக்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்பி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. அதை தாண்டி இந்த முறை எப்படி மாற்றம் வரும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. ஏன்னா இதுவரைக்கும் மாற்றம் அப்படின்ட்டு நிறைய வாக்குகள் வந்து செலுத்தியிருக்காங்க மக்கள். 2011 வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி ஆன பிறகு 2016 என்ன பண்ணாங்கன்னா மக்கள் நலன் கூட்டணி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அன்புமணி அவர்கள் மாற்றம் முன்னேற்றம் நின்று பார்த்தாரு, வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. கமலஹாசன் வந்தார், அதன் பிறகு சீமான் வந்து தொடர்ந்து தனித்து போட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வாக்கு செலுத்தலாம்லாம் கிடையாது. திமுக பிடிக்கல அல்லது தேசிய இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து காங்கிரஸ் பிஜேபி பிடிக்கல அப்படின்னா மக்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இல்லாத சூழலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் கட்சிகளே பதறது. அப்படி இருக்கிறதுனால தான் திமுக வந்து கூட்டணி பலப்படுத்தணும்னு நினைக்குது. அதனால தான் அதிமுக கூட்டணி பலப்படுத்தணும்னு நினைக்குது. இல்லைன்னா பேசவே தேவையில்லையே. விஜய் அவர்கள் கட்சி வந்து நீங்கள் வந்து 1%, 2%, 5% வச்சிருக்காரு அப்படின்னா இவரை வந்து பேசவே வேண்டிய தேவையில்லைல்ல. இப்போ எல்லா கட்சிகளும் பேசுறதுக்கான காரணம் வந்து வெற்றி தோல்விங்கிறது வந்து இந்த தேர்தலை வந்து எல்லோருக்குமே கடினம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறதுனால தான் அவங்க கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. என்னென்ன மாதிரியெல்லாம் முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவும் தேசிய அளவில் பாஜகவும் ஒன்றா கூட வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடும் எடுத்து எந்த மாதிரியான சிக்கல்களும் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அதை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராக தான் இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது, பெண்களோட ஆதரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அது தேர்தலுக்கு பிறகு தெரியுமே. கூட்டணி மேபி 2026 பிறகு 2029 தேர்தலில் இவ்வளோ சதவீதம் ஆகிட்டாங்க, இத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, இப்படி ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் அதன் பிறகு வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து நான் தான் இவ்வளோ சதவீதம் வச்சிருக்கிறேன், அதனால் நீங்கள் எத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் இருந்த கால்குலேஷனை வச்சுட்டு கட்சிகள் வரதுக்கு தயங்குறாங்க. அது அடுத்த தேர்தலில் தான் மாறும். சரி, விஜய் அவர்கள் வந்து தனித்து நிற்கிறாரா இல்லை கூட்டணியோட சேர்ந்து நிற்கிறாரா அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.